ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்று திருப்பாவையில் 28வது பாசுரம். பூமி பிராட்டிய ஆண்டாளாக பிறந்தாள். ராமானுஜராகட்டும், குரத்தாழ்வான் ஆகட்டும், பட்டராகட்டும், சுவாமி மணவாள மாமுனிகளாகட்டும், சுவாமி வேதாந்த தேசிகனாகட்டும், எல்லோரும் மெத்த படித்தவர்கள், சான்றோர்கள். அவர்களுடைய எல்லா பாசுரங்களையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் கூட இந்த 5 வயது பெண் தான் நமக்கு தஞ்சம், அவளே நமக்கு புகழ் என்று சாதித்துள்ளார்கள். அப்பொழுது ஆண்டாள் நமக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தந்து போயிருக்க வேண்டும். இந்த பாசுரத்திலே எங்களுக்கு இந்த மாடுகள்தான் மார்க்கதரிசிகள் என்று ஆண்டாள் சொல்லிக் கொள்கிறாள். எங்களுக்கு கர்மயோகம் கிடையாது, ஞானயோகம் கிடையாது, பக்தி யோகம் கிடையாது, நீதான் எங்களுக்கு கைங்கரியத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். துவயமகா மந்திரத்தின் அர்த்தங்களை உள்ளடக்கி கொண்டிருக்கிற பாசுரம். கறவைகள் பின்சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியமும் யாமடைவோம், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். நாராயணனிடத்திலே பறையை பிரார்த்திக்கிறது இன்றைய பாசுரத்தின் கருத்து. இது தத்யோதனத்திற்கு பாசுரம். தயிர் பிரசாதம் பண்ணுவதற்கு பாலால் தான் சமைக்க வேண்டும். அந்த பாலில் ஒரு சொட்டு தயிர் விட்டு அதுவாக உரை குத்திக்க வேண்டும். அதோடே வெண்ணெய் சேர்க்க வேண்டும். அதன் கூட சின்ன பழங்கள், ஏனைய பதார்த்தங்கள் சேர்க்க வேண்டும். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். நாங்கள் சாப்பிடும் கோஷ்டியில் பிறந்தவர்கள். உண்ணாத நீ எங்கள் குலத்தில் பிறந்தாய். உனக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. உண்ணாத நீ எப்பொழுது எங்கள் குலத்தில் பிறந்தாயோ அப்பொழுது நாங்கள் சமர்ப்பிப்பதை வாங்கிக் கொள்கிற ஆசையிலே தானே பிறந்தாய். கீழே கூடாரை பாசுரத்தில் சாயுஜ்யத்தை பிரார்த்தித்தீர்கள். அதற்கு கீழே சாமியாபத்தியை பிரார்த்தித்தீர்கள். உங்களிடம் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இருக்கிறதா? எது இருக்கிறது என்று பிராபியமாகிற கைங்கரியத்தை கேட்கிறீர்கள் என்று கண்ணன் கேட்கிறார். எங்களிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவதுதான் இந்த பாசுரம். இந்த பாசுரம் துவயமகா மந்திரத்தின் பூர்வ வாக்கியத்தின் பொருள். சரணாகதி அனுஷ்டித்தல் தான் இந்த பாசுரம். சரணாகதி பண்ண வந்தால் முதலில் என்னிடம் ஒன்றும் இல்லை என்று தெரிவித்து கொள்ள வேண்டும். கறவை மாடுகள் பின்னாடி, கறவை மாடுகள் தான் எங்களுக்கு ஆச்சாரியர்களைப் போல, அது பின்னாடித்தான் போவோம். இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். காட்டிலே போய் சேர்ந்து உண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. அறிவு இல்லாத, கர்மயோகம் இல்லாத, அறிவொன்றில்லாத, ஞானயோகம் இல்லாத, அறிவொன்றும் இல்லாத, பக்தி யோகம் இல்லாத. தொண்டரடி பொடியாழ்வார் சாதிக்கிறார். குளித்து மூன்றனலையோம்பும் குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என்கண் இல்லை நின்கனேன் பத்த நல்லேன், கழிப்பதன் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன், அளித்தெனக் கருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. குளித்து மூன்றனலையோம்பும் குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன். என்னிடம் கர்மயோகம் இல்லை, என்கண் இல்லை, ஞானயோகம் இல்லை, நின்கனேன் பத்த நல்லேன், உன்னிடத்தில் பக்தி இல்லை என்று சொல்லிவிட்டார். கழிப்பதன் கொண்டு நம்பி, என்கிட்ட என்ன இருக்கிறது என்று சந்தோஷப்படுவது என்று தெரியவில்லை. கடல் வண்ணா கதறுகின்றேன், கிடைக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று சத்தம் மட்டும் போடத் தெரிகிறது. அளித்தன கருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. நீயாகத்தான் பார்த்து கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சரணாகதன் சொல்லிக் கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றால் எப்படி கொடுப்பேன் என்று கண்ணன் கேட்கிறார். உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்களாக பிரயத்னப்பட்டு சம்பாதித்த புண்ணியம் கிடையாது. ஆனால் நீயாக வந்து எங்கள் நடுவில் பிறந்திருக்கிறாய். உன்னையே புண்ணியமாக பெற்றிருக்கிறோம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, உன்னுடைய நிறைவை நம்மிடத்தில் கொடுத்தீரானால் நாம் குறைவே இல்லாமல் ஆக்கி கொண்டு விடுவோம். உன்றன்னோடு உறவேல் நமக்கிங்க ஒழிக்க ஒழியாது. உன்னோடு எனக்கு உறவு ஏற்படாமல் போனால் அதை நம்மால் தரிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே. அறியாத சின்ன பிள்ளைகள் அன்பினாலே அறியாத்தனத்தாலே உன்னை சின்ன சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டு விட்டேன். கோபித்து கொள்ளாதே. சீரியருளாதே என்றால் பகவான் சீரினாலும் அது அருள்தான். நம் நல்லதுக்காகத்தானே பகவான் சீரப்போகிறார். இறைவா நீ தாராய் பறை. தேவரீர்தான் எங்களுக்கு பிராபியமான கைங்கரியத்தை கொடுத்தருள வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.